கோயம்புத்தூர் ஸ்டைல் சுண்டல் குழம்பு எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். சுண்டல் 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். குக்கரில் போட்டு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டு தண்ணி 1/2 லிட்டர் ஊற்றி வேக வச்சுக்கலாம். 2 விசில் வரட்டும். சுண்டல் ரெடி. அடுப்பு பற்ற வச்சு வடை சட்டி வச்சு எண்ணெய் 4 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். கிராம் 2, பட்டை காத்துண்டு, சோம்பு 1/2 ஸ்பூனு, சின்ன வெங்காயம் 50, வரமிளகா 2, பூண்டு 4 பல், இஞ்சி காத்துண்டு போட்டு வதக்கிக்கலாம். மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூனு, உப்பு 1/4 ஸ்பூனு, வதக்கிக்கலாம். சீக்கிரம் வெந்துடும். ஒரு தக்காளி பழம் பெருசாக எடுத்து ஊற்றி வதக்கிக்கலாம். வதக்கியாச்சு. மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, மல்லித்தூள் 2 ஸ்பூனு போட்டு வதக்கலாம். பொட்டுக்கடலை 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். சுண்டல் 1/2 கரண்டி போட்டுக்கலாம். போட்டு வதக்கலாம். ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். மசாலா ரெடி. அதே சட்டியை வச்சு எண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். கடுகு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். 4 சின்ன வெங்காயம் கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாம். சுண்டல் போட்டாச்சு. அரைச்ச மசாலா ஊற்றியாச்சு. சுண்டல் வேக வச்சு தண்ணி அதில் ஊற்றி அதை கழுவி ஊற்றிக்கலாம். கொதிக்கிட்டோம். உப்பு தேவையான அளவு போட்டுக்குங்க. ஏற்கனவே 2 டைம் போட்டிருக்குது. கொதிச்சாச்சு. சப்பாத்தி, இட்லி, தோசை சாப்பாடுக்கெல்லாம் சூப்பராக இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.